வணக்கம் அம்மா. வணக்கம். நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரேன். சரியா? எங்களுக்கு ஒரு ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவி கொடுக்க சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பிறகு ஒரு 2-3 கிழமைக்கு முதல் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறீங்க. இந்த வீட்டில் நடக்கிறோம். நான் சரியான வறுமையில் தான் இருக்கிறேன். சாப்பிடக்கூட ஒரு கறி வாங்கி சமைச்சு சாப்பிடக்கூட உங்களுக்கு வசதி இருக்காது. நான் வெறும் மிளகாய் தூளை கூட போட்டு சோறு சாப்பிட்டேன். நான் எத்தனை பேரோட கதைச்சு நான் இந்த நிலைமையை வந்து கருத்தில் கொள்ள சொல்லி பேர் கூட வேதனை ஒரு சில புலம்பெயர் உறவுகள் எனக்கு உதவி செய்தவங்க இல்லையே இந்த காணிக்கு வழக்கு நடக்கிறது என்னால ஒன்றுமே செய்யலை அவர் சூழ்நிலைக்கு நிற்கிறாங்க. அப்படி இருந்துதான் நான் அந்த போட்டியை கொடுத்து இந்த தகவல் இருக்கவே இல்லாத நீங்களே பாருங்க. ஆனா நான் ஒரு சில இந்த போட்டியில கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் சொன்னாங்களாம் அவ சொல்றதெல்லாம் பொய்யண்டு. நீங்க வந்து நேரடியா பார்த்தவரை உங்களுக்கு விளங்குவேன் எங்களோட கஷ்டம். இல்ல, நீங்கள் நிறைய பேருக்கு உதவி கேட்டு அது கிடைக்காம போயிருக்கான்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு விஜய் சாந்தி துவாரகா துர்கா லலிதா கிருவா இந்த ஆக்கள் வந்து லண்டன்ல இருக்கிற ஜோன் ஊடாக இந்த பணத்தை வந்து எங்கள் மூலம் உங்களுக்கு தர சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. சரியா? இது ஒரு கொஞ்சம் தொகை பணம் இருக்கு, இது உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. சரியா? உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாரு. அவர்களுக்கு என்ன சொல்றீங்க? பணம் தந்தாங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பணம் தந்தாங்களுக்கு என்னை கையெடுத்து கும்பிட்டு இந்த உறவுகளுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரியம்மா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓ, சந்தோஷமா. விஜி சாந்தி அக்கா குடும்பத்தினருக்கும் துர்கா துவாரகா குடும்பத்தினருக்கும் கர்மலிங்கம் லலிதா அக்கா குடும்பத்தினருக்கும் பாபு அண்ணா குடும்பத்தினருக்கும் திருவா அண்ணா குடும்பத்தினருக்கும் சுவிசிற்கும் இந்த உதவி செய்த இந்த உதவியை எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த ஜோன்சன் லண்டனில் இருக்கும் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, நான் ஒரு 3 மாவீரரின் சகோதரி. கணவரும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். நானும் ஒரு முன்னாள் போராளி. என்ன போல எத்தனையோ பேர்கள் ஒரு நேரம் சாப்பிட வழி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டத்தில் துன்பத்திலும் இருக்கிறாங்க உறவுகளே. நான் இதையும் 2009 இந்த 2026 வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் இப்போ கதைச்சு எத்தனையோ பேரோட எல்லாம் கதைச்சிருக்கேன். ஒரு சில உறவுகள் எனக்கு இதுக்கு முதலும் உதவி செய்திருக்கிறாங்க, புலம்பெயர் உறவுகள். அதுகள் எடுத்ததுனால ஒரு முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவை அந்த உதவி எனக்கு சேர இல்லை. எனக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று கிடைச்சது ஒரு நிறுவனத்தால். அந்த மாட்டையும் கொண்டு 7 மாத கண்டோட மாட்டை வெட்டி இன்று வரையும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு நீதிமன்றம். அதுக்கு இன்னும் 2018 வெட்டி 2019 தொடங்குகிற வழக்கு இன்னும் முடிய இல்லை. உறவுகள் அப்படி ஒரு வாழ்வாதாரத்தை எனக்கு செய்கிறதுக்காக இந்த பணத்தை நீங்கள் எனக்கு வழங்கி வச்சிருக்கிற உறவுகளை உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கடவுள் உறவுகளே. நான் 3 சகோதரத்தை இந்த மண்ணுக்காக கொடுத்தும் நான் பட்ட துன்பம் பலி என்ற வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளவு துன்பத்தை நான் அனுபவித்தேன். நான் ஏழாத ஒரு கட்டத்தில் நான் தற்கொலை முயற்சியை கூட போவோம் இல்லைன்ற ஒரு கிட்டினியை கொடுப்போமான்னு கூட நான் பல முயற்சிகள் எடுத்திருந்தேன். நான் அப்படி இருந்திருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன், அப்படி நான் ஒரு கோழையான வேலைக்கு போகக்கூடாது. எனது நிலைமையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி எனது உண்மையான மனிதநேயம் உள்ள மக்களுக்கு என்ற உறவுகளுக்கு தெரியப்படுத்தி அவை ஒரு உதவி செய்ய முன்வருவாங்கள் என்றுதான் நான் இந்த பேட்டியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினேன். சரியாம்மா, கண்டிப்பா நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காங்க. இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு உதவி பெறணும் மட்டும் கடவுள்கிட்ட கேளுங்க. அவை தந்த உள்ளங்களுக்கும் நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க, நல்லா இருக்கும். சரியா? ஒன்றுக்கும் யோசிக்காங்க. நன்றி. எனது உறவுகள் அனைவருக்கும் இந்த உதவி செய்ததுக்கு, இந்த உதவியை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துக்கு சேர்த்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். சரியம்மா, நன்றி. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஓகேம்மா, ஓகே.